குட் மார்னிங். காலை வணக்கங்கள். ப்ரொஃபஸர் ஹீலர் பி ஹரிஹர் ஃப்ரம் மகரிஷி ஹீலிங் சென்டர். நான் இன்று விவாதிக்க இருக்கின்ற தலைப்பு முற்பிறவி, இப்பிறவி, மறுபிறவி, முக்காலங்கள். இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதா என்றால் இல்லை. ஏற்றுக்கொண்டவர்களின் சதவிகிதங்கள் மாறுபடுகிறது, ஏற்றுக்கொண்ட சதவீதமும் மாறுபடுகிறது. ஒருவர் 100% ஏற்றுக்கொள்வார், ஒருவர் 70%, ஒருவர் 20%, ஒருவர் 10%. ஏன் இந்த பாகுபாடு இருக்கிறது? இந்த தியரி ஏற்றுக்கொள்ளும் நபர்களின் பர்சன்டேஜும் வேறுபடுகிறது, ஏற்றுக்கொண்டவர்களின் புரிந்தலும் சதவிகிதமும் வேறுபடுகிறது. ஏனென்றால் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சரியாக புரிந்து கொண்டால் இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து வெளிவந்து விடலாம். முழுமையாக புரிந்தோர் இன்பமாக வாழ்ந்து கொண்டே செல்கிறார்கள். குறைந்த மதிப்பீடை பெற்றவர்கள், குறைந்த சதவிகிதத்தை புரிந்தோர் டயலமாலே இருக்காங்க. அது ரொம்ப கடினம். பண்ணலாமா, வேண்டாவா, செய்யலாமா, செய்யக்கூடாதா, உண்மையா, பொய்யா, இதுக்கு துன்பத்திலும் துன்பம், மிகுந்த துன்பம். ஒன்றுமே இல்லை, ஜீரோவில் இருக்கிறானா பெட்டர். அவனும் 100% புரிதலை உடையவனும் ஈக்குவலாக தான் இருக்காங்க மனதளவில். இவன் ஒன்றுமே தெரியாமல் நிம்மதியாக இருக்கான், அவன் முழுமையாக தெரிஞ்சு நிம்மதியாக இருக்கான். அதுதான் வித்தியாசம். சரி, முழுமையாக தெரிந்து நிம்மதியாக இருப்பவனுக்கு என்ன பலன்? எதுவுமே தெரியாமல் நிம்மதியாக இருப்பவனுக்கு என்ன பலன்னா, அது பலன்கள் வித்தியாசப்படும். அந்த வித்தியாசங்கள் கண்ணில் காணாத வித்தியாசங்கள். எப்பவுமே முற்பிறவி, இப்பிறவி, மறுபிறவின்ற ஒரு வார்த்தை வரும்போது அங்கே உடம்பு, ஆத்மா என்ற 2 பொருள் வரும். இந்த உடலுக்கு முப்பிறவி, இப்பிறவி, மறுபிறவி கிடையாது. அதில் உள்வாழும் ஆத்மாவிற்குத்தான். நோட் த பாயிண்ட், உள் வாழும் ஆத்மா. ஒரு உடல் என்பது ஒரு பொருளாக கருதப்பட்டால், ஒரு ஹார்ட்வேராக கருதப்பட்டால், அதில் உள்ளிருக்கும் ஆத்மா சாஃப்ட்வேராக இருக்கிறது. ஹார்ட்வேர்னுடைய கான்ஃபிகரேஷன் என்ன ஒன்றாலும் மாறலாம். ஹை எண்டு போகலாம், லோ எண்டு போகலாம். இல்லை, இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எடுத்து அடுத்த கம்ப்யூட்டரில் போட்டால் அது ஒத்து வராது, அதில் ஒர்க் பண்ணாது. ஆனால் சாஃப்ட்வேர் இருக்குது இல்லைங்களா, அந்த வெர்ஷன் சாஃப்ட்வேர் தான் ஒரே டெவலப்மெண்ட்லேயே போயிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக்காக இருக்காது சாஃப்ட்வேர். இன்றைக்கி விண்டோ 7, விண்டோ 8, விண்டோ 9, விண்டோ 11 போயிடுச்சு. இப்போது ஏஐ வந்துடுது. அந்த ஆத்மாவானது ஸ்டாட்டிக்காக இருந்தாக்கா அது ஆத்மாவுக்கு சுகமாக இருக்காது, வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வளரணும்? சைஸ்லியா? நோனோ. குணத்தில், கர்மத்தில், கடமையில். இது 3 தான் முக்கியமான பேராமீட்டர்ஸ் ஆத்மா வளர்கிறதுக்கு. முற்பிறவின்னு என்ன இருந்தோன்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, அது ஒரு கணிப்பு இருக்கிறது. 12 கட்டங்களை வைத்து நீ இப்படி தான் இருந்திருப்பாய் என்று ஒரு அனுமானமாக சொல்லப்படுகிறோம். சிலர் ஆணித்தரமாகவும் சொல்லுவார்கள். அது அவங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி பொறுத்து, அவங்களுடைய அறிவை பொறுத்து. அது எல்லாருக்குமே அப்படி அமையுமான்னு சொல்ல முடியாது. அறிவுள்ள நபர்கள் ஒருவருக்கு கிடைக்கும்போது அவருடைய பூர்வ ஜென்மத்தினுடைய தாத்பரியங்களை தெரிந்து கொள்ளலாம்.
இப்பிறவி என்பது நம்ம கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான். மறுபிறவி என்பதும் நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இறைவனையும் இன்னும் பார்க்கல, சக்தியாக தான் பார்க்குறோம். அந்த சக்தி தான் உங்களுடைய சாஃப்ட்வேர்னுடைய CPU. அந்த சிபியூவிலிருந்து தான், அந்த சக்தியிலிருந்து தான் எல்லா கடவுள்களும், எல்லா தெய்வங்களும், எல்லா உருவகங்களும் உருவாக்கப்பட்டது. அந்த பிரபஞ்ச சக்தி தான் CPU. அதிலிருந்து ஒர்க் பண்ணக்கூடிய, ஸ்டோரேஜிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடியது தான் உங்கள் சாஃப்ட்வேர். உங்கள் சாஃப்ட்வேரை எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பது ஹார்ட்வேர். கையில்லாமல் ஒரு பொருளை எடுக்க முடியாது. சாஃப்ட்வேர் மட்டும் அதை செய்ய முடியாது. உங்கள் ஆத்மா மட்டும் அதை செய்ய முடியாது. ஆத்மா சாஃப்ட்வேராக வச்சுக்கங்க. உங்கள் ஆத்மா நீ எப்படி செய்யணும் என்று சொல்லும், கை அசையும், கால் அசையும், பொருளை எடுக்கும், வைக்கும், நினைப்பை உருவாக்கும், நல்லெண்ணங்கள், தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாமே உருவாக்கும். இது சாஃப்ட்வேர். உடல் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டும் இல்லாமல் இந்த முக்காலங்களும் இல்லை. சரி, இப்பிறவியிலே நான் நலமாக இருக்கிறேனா, கடினமான போக்கில் இருக்கின்றேனா, அல்லது ஏற்ற இறக்கங்களோடு இருக்கின்றேனா, அல்லது ஏற்றமே இல்லாமல் இருக்கின்றேனா, அல்லது ஏறியே போய்விட்டேன், இறங்கவே முடியாது என்னால் அப்படின்ற உயர்நிலையை அடையும். இங்கு உயர்நிலை என்பது ஒரு பெரிய கொஷின் மார்க். நான் சொல்கிற உயர்நிலை உடல் சம்பந்தப்பட்டது, ஆத்மா சம்பந்தப்பட்டது, ரெண்டு இருக்குது. உடல் சம்பந்தப்பட்டது பொருள், பொருள் ஆசை, பதவி, படோபடம் எல்லாம் உடல் சார்ந்தது. உள்ளம் சார்ந்தது, ஆத்மாவை சார்ந்தது. முக்தியை நோக்கி உங்களுடைய ஆத்மா செல்கிறதா? முக்தினா ஒரு பெரிய கொஷின் மார்க் கேட்குறாங்க. அது யார் பார்த்தது, அது யார் அடைஞ்சதுன்னு கேட்குறாங்க. முக்தி என்பது வேறொன்றும் அல்ல, உங்கள் ஆத்மா இன்றைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போனால் அடுத்த நிலை முக்தியை அடைந்தது. உயர்நிலைக்கு போகும்போது முக்தியை அடைகிறது. அதுக்கும் முக்தி என்று தான். நீங்கள் சாதாரண நல்ல கோபக்காரனாக இருந்து சாந்தவானானா அது சாந்த முக்தி. நெகட்டிவாகவே இருந்து பாசிட்டிவானாங்கன்னா நீ பாசிட்டிவ் முக்தி. முக்தி என்றது ஒரு தனி பொருள் அல்ல, உங்களை சார்ந்தது தான் முக்தி. நீங்கள் என்னவாக ஆக நினைக்கின்றீர்களோ அதுதான் முக்தி. முக்தி என்பது தனியாக செய்து வைக்கப்பட்ட ஒரு பொருள் இல்லை, அதை போய் அடையணும் என்ற பொருள் இல்லை. நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு முக்தி. நீ மானிடனாக, உயர் மானிடனாக வாழ விரும்புகிறாய் என்றால் அது உங்களுக்கு முக்தி. அல்லது தெய்வ பதவியை அண்டி நாடி போய் அடைக்கலம் புக போகிறீர்களோ அது உங்களுக்கு முக்தி. முக்தியின் பிளாட்ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி பிளாட்ஃபார்ம் மாறுது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ தான் முற்கால பிறவிக்கு போகிறோம். முற்கால பிறவியிலே நீங்கள் செய்த இதே செயல்கள் தான் அப்போது அங்கே செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு என்ன இப்பிறவியில் வேண்டுமோ, என்ன கிடைத்தால் நலமாக இருப்பீர்களோ, என்ன குணாதிசயங்கள் உங்களுக்கு இருந்தால் உயர்வாக ஏறி செல்ல முடியுமோ அதற்கான அடித்தளத்தை அமைத்திருந்தால் முப்பிறவியிலே, இப்பிறவியிலே அதுக்கான செயல்பாடுகள் ஈடேறும். இது ஒரு சாதாரணமான ஒரு சொல்லாக எடுத்துக்கொள்ளார்கள். இது டிஎன்ஏலே பதிஞ்சிக்கிட்டு வருது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய மூதாதைய டிஎன்ஏலே பதிஞ்சிக்கிட்டே வருது. உங்கள் முற்பிறவியினுடைய செயல்கள், செயல்களின் முடிவு, செயல்களில் முடிவில்லாத தன்மை, பாக்கி இருக்கிற செயல் எல்லாமே அதில் டிஎன்ஏல பதிவாகி வந்து அந்த பதிவு தான் இப்பிறவியிலே உங்களுக்கு பிறவியை கொடுத்து குணாதிசயங்களையும் பழக்க வழக்கங்களையும் வெற்றியையும் தோல்வியையும் கொடுக்கிறது.
வெற்றி என்பது வேறு, நான் சொல்லும் வெற்றி என்பது வேறு. பொருளீட்டும் வெற்றி அல்ல. இந்த ஆன்மா வெற்றி அடைய வேண்டும். உடல் வெற்றியை பற்றி கவலைப்பட வேண்டாம். உடல் வெற்றி அழியக்கூடியவை. இன்றைக்கி நீங்கள் பல கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சுருப்பீங்க, ஆன்மாக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது உங்கள் பையனுக்கு நீங்கள் எழுதி வைப்பீங்க. உங்கள் பையன் அது திறமையாக ஆளக்கூடியவனாக இல்லை என்றால், அவன் கர்மத்திலே அதை ஆளக்கூடிய சக்தி அவன் பெற்றிருக்கவில்லை என்றால், அது அனாவசியமாக பலரிடத்திலே சென்றுவிடும். அது பொருளே அல்ல, அது பொருட்டே அல்ல. நீங்கள் உங்கள் ஆத்மா வந்த வழியை கண்டு, நடக்கும் வழியை பார்த்து, நடக்கப் போகும் வழியை நிர்ணயிக்கின்ற ஒரே செயல்தான் உங்கள் ஆத்மாவுக்கு சொந்தம். உங்கள் ஆத்மா செய்ததை தான் இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. இப்போ செஞ்சு முடித்ததை தான் நீங்கள் அடுத்த பிறவியில் கண்டினியூ பண்ண போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. அப்போது பலர் வாயில் வயிற்றில் அடித்து, பலரை துன்புறுத்தி, பலரை உதாசீனப்படுத்தி நீங்கள் சேர்த்த சொத்தை உங்கள் பையன் தான் அனுபவிக்க போகிறான். அவங்க வேறு யாரும் சுற்றம் சூறாக அனுபவிக்க போகிறாங்க. அதற்கு உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது? பாவம் தான் சேரும். அந்த பாவத்தை அடுத்த பிரிவிலே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகிறீங்க. தேவையா? இது நேர்மையாக செஞ்சுட்டு போங்களேன். உங்கள் குடும்பத்துக்கு செய்யணும், உங்கள் பிள்ளைமார்களுக்கு செய்யணும்னா நேர்மையாக செஞ்சுட்டு போங்க. எது நேர்மையோ, எது தர்மமோ, எது நியாயமோ அது வரைக்கும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு கர்மமோ கூடாது. அடுத்த பிறவியிலே நீங்கள் அடையக்கூடிய டார்கெட்டை நீங்கள் முடிப்பீங்க. யாருக்கோ சேர்த்து வைக்கிறதுக்காக எதுக்காக நீங்கள்? பிள்ளை யார்? பிள்ளை மகள் யார்? மகள். உங்கள் ஆத்மாக்கு யார் மகள், யார் பிள்ளை? இதுதான் புரியாமல் பல பேர் தவிக்கிறீங்க. உங்கள் உடம்புக்கு தான் மகள், ஆத்மாவிற்கு அல்ல. நீங்கள் வந்ததே அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தி உயர் பதவி அடைய செய்து, உயர் பதவியின் மூலயமாக டார்கெட்டட், என்ன டார்கெட்டாக கூட இருக்கலாம். சாதுவாகலாம், மறுபிறவியிலே சித்தராகலாம், மறுபிறவியிலே இறைவனோடவே கலக்கலாம். இதெல்லாம் டார்கெட். இதை பண்ண வந்துட்டு உடம்புக்கான ஒரு பொருளாகவே உங்களை நீங்களே நினைத்து வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவது தான் கலியுகம். கிருஷ்ணர், ராமர் வாழ்ந்த காலத்திலே இயற்கை இறைவனாகவே வந்து நம்மளுடன் வாழ்ந்த காலங்கள். இப்பொழுது அதை தேடி அலைகின்ற காலம்தான் கலியுகம். வழிகாட்டுதல் இருந்த காலம் அது. ஆனால் நீங்கள் தான் வழிகாட்டி உங்களுக்கு. அதுதான் கலியுகம். வழிகாட்டுவதற்கு யாருமே தகுதி பெற்றவர்கள் அல்ல. சொல்லலாம், விஷயங்களை சொல்லலாம், தவிர வழிகாட்டுறதுக்கு கலியுகத்தில் ஆள் கிடையாது. நீங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டி. நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா முடிஞ்சுது, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். நீங்கள் தெளிவு இல்லாமல் குழம்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த பிறவியும் இதே போல் கஷ்ட நிலைகளிலேயே அமைந்து சுழண்டு கொண்டே இருப்பீர்கள். இதுதான் ஆன்மாவிற்கும் உடம்பிற்கும் உள்ள சம்பந்தம். இப்பிறவி, முப்பிறவி, மறுபிறவி. இதில் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது கொஸ்டின் இல்லை. நம்புறவங்க மட்டும் இதை பார்த்தா போதும். நம்பாதவர்களை பற்றி கவலை இல்லை. நம்பினோர் இறைவனால் கைவிடப்படார், இயற்கையால் கைவிடப்படார், பிரபஞ்சத்தால் கைவிடப்படார். பிரபஞ்சம் இருக்குன்னு நம்பி தானே, சூரியன் இருக்குன்னு நம்பி தானே நீங்கள் ஆகணும். கேலக்ஸி இருக்குன்னு கண்ணால் பார்க்குறோம் இல்லை, சந்திரன் வருது போதில்லை, பஞ்சபூதங்கள் காற்று, நிலம், நீர், நெருப்பு எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்தது தானே நீங்கள். இதுதானே உடம்பாகவும் ஆன்மாவாகவும் இருக்கிறது. உடம்பு, ஆன்மா வருவதற்காக உடம்பு இவைகளை எல்லாம் கொண்டு உடம்பு செய்யப்படுகிறது. அந்த உடம்பை செய்த உடம்பிலே ஆன்மா புகுந்து ஆன்மா பிரபஞ்ச சக்தியை வாங்கி அதிலே
சுழன்று கொண்டிருக்கிறது. தன் கடமையை செய்வதற்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஹார்ட்வேர் அதுதான். செல்ஃபோனில் பேசுகிறேன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் ஹார்ட்வேர் இருக்கணும். அது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கணும். செல்ஃபோன் சிம் இருக்கணும். இதுதான் ஹார்ட்வேர்ஸ். அதை இயக்கக்கூடியது. நீங்கள் பேசுனீங்கன்னா அங்கே எடுத்து போய் கொடுக்கறது தான் ஆத்மா. எங்கே போகுது? இங்கே நீங்கள் பேசுகிறது எப்படி போய் இன்னொருத்தர் கேட்குது? பிரபஞ்சத்தில் கலந்து பிரபஞ்சத்துலேருந்து போகுது. நம்பணும்ல, நடக்குது இல்லை? ஏன் பிரபஞ்சத்துலேருந்து உங்களுக்கு ஆன்மா சக்தி எடுக்குதுன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இங்கே பேசுகிறது அங்கே போகுது இல்லை? பல 1000 லட்சக்கணக்கான தூரங்கள் செல்கின்றன. ஏன் அப்போ பிரபஞ்சத்துலேருந்து சக்தி ஆன்மா பிரிஞ்சு வருதுன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நம்பினோர் கைவிடப்படார். அதுதான் கலியுகம். நம்பினவருக்கு நாசம் அனாவசியம், வெற்றி நிச்சயம். ப்ரொஃபஸர் அரியர், மகரிஷி ஹீலிங் சென்டர். தேவைக்கு அணுகலாம். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கமெண்ட்டு கொடுக்கும்போது மற்ற வீடியோக்கள் உங்களை சேருவதற்கு சுலபமாக இருக்கும். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.